ஆலியா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு இன்றைக்கே ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க. நானும் ஸ்டேட்டஸ் வைக்கணும். எனக்கே ஏதாச்சும் சில்ட்ரன்ஸ் டேக்கு வரைஞ்சி கூட. நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நான் உனக்கு வரைஞ்சி தரணுமா? உனக்கு என்ன நீயே போய் வரைஞ்சிக்க. ப்ளீஸ் ஆலியா, எனக்கு வரைஞ்சி தான். அப்படியே வரைஞ்சி தந்த மாதிரி இருக்கும். நான் அதை ஸ்டேட்டஸ் வச்சுக்குவேன். அது இல்லாமல் நிலாக்கும் பிந்துக்கும் நீ வந்து அதை சொல்லி தந்துட்டீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த ஐடியா வேணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிந்துக்கும் நிலாக்கும் வரைகிறதுக்கு நான் சொல்லி தந்த மாதிரி இருக்கும். சரி நான் வரைஞ்சி தரேன். அப்பாடா எப்படியோ ஒத்துக்க வச்சிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கேன்வாஸ் தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு கலரிங் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு, வரையறதுக்கு ஒரு பென்சிலு, அப்புறம் வந்து இந்த சில்லற காசு வந்து யூஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம இதில் வச்சு தான் ரவுண்டு வந்து வரைய போகிறோம். ஸோ வந்து ரவுண்டு போடுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். ஓகே, 2 சர்க்கிள் வந்து போட்டாச்சா பசங்களா? இது வந்து நம்மளோட ஹெட்டு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ட்ரெஸ்ஸு போடுறதுக்காக இது மாதிரி வந்து 2 லைன் மாதிரி போட்டுக்கோங்க. வந்து நம்ம அப்படி கீழே வந்து டிசைன் ஃப்ராக் மாதிரி போட போகிறனால கொஞ்சம் டிசைனாக இது மாதிரி டிசைனாக போட்டுட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ டிசைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கால் வந்து இது மாதிரி 3 லைன் போட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷூ மாதிரி போட்டுட்டிங்கன்னா அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கை வந்து நார்மலாக நான் எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறேன். இல்லாட்டி நான் வந்து வேறு மாதிரி தான் வந்து டால்ஸாக வரையும் போது கொஞ்சம் நான் வந்து டிஃபிகல்ட்டாக வந்து வரைவேன். கொஞ்சம் ஷர்ட் இருக்க மாதிரிலாம் வரைவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரணும் அப்படின்றனால வரைகிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து அப்படியே மூடி இருக்க மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கண் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அதனால் கண் கொஞ்சம் இதை மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கழுத்து இது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பாய் வந்து வரைய போகிறோம். பாய்க்கு வந்துட்டு காது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காது போட்டுட்டு அதே மாதிரி நிக்கிள் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுக்கலாம். அது அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். நிக்கிள் மாதிரியே பரவாயில்லையே, நான் கூட அழகாக இருக்கேன்னு சொல்ல வரப்போல். நீ கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்கடா, அதுக்கு தான் சொல்ல வரேனே. சரி என்னமோ. ஓகே பசங்களா, நெக்ஸ்ட்டு இந்த பாய்க்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து குட்டியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே வந்து டவுசர் போட போகிறோம்ல. ஸோ அதனால் ஷர்ட் வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டு அப்படியே வந்து டவுசரையும் வந்து போட்டுக்கலாம். டவுசர் போட்டுட்டு அதோட அந்த கேர்ளுக்கு போட்ட மாதிரி கை வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காலும் இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு கேர்ளுக்கு ஷூ போட்ட மாதிரியே அதுக்கும் ஷூ போட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகே ஆலியாக்கா, நாங்கள் இப்போ கலர் பண்ணுறோம். எனக்கு கலர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரெஸ் தந்துடலாம். ஆரஞ்சு கலர் ரொம்ப பல்லன்னு தெரியும். அதனால் இந்த பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பிங்க் கலர் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஆரஞ்சு கலர் இதுக்கு தந்துடலாம். அடிக்கடி நம்ம பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த டைம் வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வந்து கொடுத்துர்லாம். ஓகே, நான் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கலர் எடுத்து அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஷூக்கும் ஆரஞ்சு கலர் தந்துடலாம். அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்கின் கலர் தந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கின் கலர் வந்து இந்த கைக்கு காலுக்கு அதுக்கெலாம் தந்துடலாம். ஸ்கின் கலர் ரிப்பனுக்கும் நான் வந்து ஆரஞ்சே தந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து ஆரஞ்சே தந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கை காலுக்கெலாம் வந்து சாண்டில் கலர் தந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ்க்கு சாண்டில் தந்துடலாம். இது அடிக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆலியாக்கா தான் எப்படி இவ்வளோ சூப்பராக வரைகிறாங்கன்னு தெரில. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்குவோமே. நீலா, அந்த பாய்க்கு நான் கலர் பண்ணுறேன், நீ கேர்ளுக்கு கலர் பண்ணி முடிச்சுட்டு கொடு. ஓகே, இப்போ இந்த பாய்க்கு வந்து நான் தான் கலர் பண்ண போகிறேன். நிக்கலனா மாதிரி நம்ம அதுக்கு வந்து ப்ளூ கலரே ஷர்ட் தந்துடலாம். நிக்கலனா அடிக்கடி இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷர்ட் தான் போடுவாங்க. அதனால் அவனுக்கு வந்து ப்ளூ கலர்லேயே வந்து ஷர்ட் வந்து தந்துடலாம். ஓகே, இதுக்கு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் தந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தோன்னா டார்க் ப்ளூ கலரில் வந்துட்டு டவுசர் வந்து தந்துடலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். ஷூ வந்து நிலா தந்த மாதிரி மேட்சிங்காக இருக்கட்டும். அதனால் வந்து ப்ளூ கலர்லேயே வந்து ஷூவும் போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து டவுசருக்கும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே டார்க் ப்ளூ வந்து தந்துக்கிறேன். பிந்து, நீ சூஸ் பண்ண கலர் காம்பினேஷன் சூப்பர் பிந்து. எப்போவுமே டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ எப்போவுமே ஒன்றாவே தான் இருக்கும். அது நல்ல ஒரு காமனான கலர் தான். ஓகே, இப்போ நீ வந்து சாண்டில் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தந்துடு. ஓகே பசங்களை, நீங்கள் கலர் பண்ணி முடிச்சிட்டிங்க. நான் வந்துட்டு இதுக்கு அவுட்லைன் வந்து தந்துடுறேன் பிளாக் கலரில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஹேர்லாம் கலர் பண்ணிடலாம். ஏன்னா ஹேர் கலர் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஹேருக்கு வந்து கலர் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து ஹெட்டுக்கு வந்து ரவுண்டு போட்டதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் அப்போ பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் தந்து விட்டுடுறேன். ஓகே பசங்களை, நான் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு மேலே வந்து எழுதிட்டோன்னா நம்மளோட ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் பர்பிள் கலர் எடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அது ரொம்ப பிரைட்டாக தெரியுதுல்ல. ஆமாம் இல்லையாக்கா, பர்பிள் எப்போவுமே வந்து பிரைட்டாக தான் தெரியுது. ஓகே பசங்களா, நான் அதையும் வந்து எழுதிட்டேன்.
ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த சில்ட்ரன்ஸ் டேவோட கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.